அனைவருக்கும் வணக்கம். மிக சுவையான காளான் பிரியாணி எப்படி செய்வது என்று பார்க்கலாம் வாங்க. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, அன்னாசி பூலாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி எடுத்து வச்ச தக்காளி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடணும். நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு லெமனை பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ லெமன் சேர்த்துக்கிடலாம். பிரியாணி மசாலா தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதித்து வரணும் இந்த மாதிரி. இப்போ நம்ம சுத்தமாக கழுவி கட் பண்ணி எடுத்து வச்ச காளானை சேர்த்துக்கலாம். காளானை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். காளான் நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்து வரணும். 10 நிமிஷம் ஆன பிறகு நம்ம ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்ட பிரியாணி அரிசியை சேர்த்துக்கிடலாம். பிரியாணி அரிசி நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அந்தளவுக்கு தான் தண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 1/4 ஹவருக்கு அப்படியே விட்டுடலாம். நல்லா கொதித்து வரும். இப்போ ஒரு 1/4 ஹவர் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி அரைவேக்காடாக வெந்து வந்திருக்கும். இப்போ தம் போட்டுடலாம். ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி காற்று போகாத அளவுக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அருமையாக வெந்து வந்திருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ.